ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பா இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து இன்னைக்கு மருமக தான் செய்ய போறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மருமக தான் நைட் நமக்கு வந்து டின்னருக்கு ரெடி பண்றாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க தான் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னால நம்ம கட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்க கேட்டுட்டே இருந்த சாரி, இந்த வயலட் கலர் சாரி. இந்த சாரி திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வெறும் 540 ரூபாய். ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோல்டு ஜரி வித் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும். சாரி இங்க பாருங்க, இதான் வந்து உங்களுக்கு முந்தி. ஓகே, அதே மாதிரி இந்த பாப்கார்ன் சாரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பிளவுஸ் வந்து ரன்னிங்ல தான் வரும். இது வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கோம். சாரியோட ரேட்டு 560 ரூபா. உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும். இதான் உங்களுக்கு முந்தி. நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி. ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு என்ன சமையல் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா வந்து நம்ம சாப்பாடு, இட்லி இல்லைனா வந்து தோசை, அப்படி இல்லைனா வந்து இடியப்பம், இந்த மாதிரி எந்த இது கூட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலராக செய்கிற முட்டைக்கறி இல்லாமல் இது வந்து என்னென்னா தேங்காய் பால் முட்டைக்கறி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து மாஸ்டரே நமக்கு தேங்காவும் முட்டையும் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு முறி தேங்காய் ஒரு முறியில் அரை முறி எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை வந்து நான் இது பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 ஆனியன் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடாயை வச்சு அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நார்மலாக கடுகு ஜீரகம் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் வந்து அந்த பேனை வைக்கிறேன். பேன் சூடாகட்டும். சூடானதும் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஆனதும் நம்ம வந்து கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இந்த டைமில் வந்து இந்த ஸ்பூனுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன் கடுகு. அதுக்கப்புறம் ஜீரகம் அதே வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். ஸோ இப்போ கடுகு ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இது பச்சை மிளகா வந்து நான் 3 இது பண்ணியிருக்கேன். இதை எடுத்து அப்படியே போட்டுக்கணும். சூடாகிட்டு இருக்க டைம்லேயே என்ன பண்ணுங்கள், ஜிஞ்சரும் கார்லிக்கும் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். போட்டு கொஞ்சம் இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ரெட்டிஷ் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நல்லா கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. போட்டு இதே ஒரே ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, போட்ட கருவேப்பிலையோ கொஞ்சமாக இது ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கேரளா ஸ்பெஷல். ஓகேங்களா, எங்கள் வீட்டிலலாம் நல்லா செய்வாங்க. கன்னியாகுமரி பார்டர்னால நிறைய செய்வாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மம்மி செய்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம். தேங்காவை வந்து அப்படியே அரைச்சி ஊற்றுவோம். நம்ம இந்த வாட்டி வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ருக்கேன். ஆனால் நம்ம வந்து 2த்துல ஏதாவது ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுறேன். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ அந்தந்த மசாலா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சில்லி பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து இது கொத்தமல்லி தூள், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா, சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கியூமின் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுடலாம், கிண்டி விட்டுடலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு 1/4 கப்பு வந்து வாட்டர் எடுக்க போகிறேன். ஸோ 1/4 கப்பு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க. இதுவாகிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆனியனை வந்து இந்த கோகனட், இது வந்து 1/2 கோகனட் அந்த ஒரு இதுலேருந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் அரைச்சி பால் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
அரைச்சதை இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்க வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு வந்து வடிகட்டிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமா வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிடலாம்னா இது நல்லா இப்போ இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இதுவாயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த டைம்ல என்ன பண்ணிடலாம்னா இதை நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்கை வந்து அப்படியே உடச்சு ஒரு சைடில் நம்ம ஊற்ற போறோம். மாதிரி ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி எல்லா சைடும் இப்போ நான் 5 எடுக்கிறேன்னா 5 அப்படி இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்படியே கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இந்த டைம்ல என்ன பண்ணிடலாம் கொஞ்சோண்டு பெப்பர், அதுக்கு ஒரு முட்டைக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூளும் அதுக்கப்புறம் உப்பும் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? சாரி. இப்போ வந்து நம்ம இது போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே உப்பு போடல. நீங்கள் வேணால் ஸ்டார்டிங்கில் காய் வதக்கச்சிலே கூட ஒரு ஸ்டெப் உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோதான் உப்பு போட்டேன். இதை வந்து அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு மடிச்சு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் ஹாஃபா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு இது பண்ணிட்டேன். ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இது மேலே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும். வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா இதுவாக ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக அப்படி இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இறக்க வேண்டியதுதான். இப்போ மருமகா வந்து தேங்காய் பால்ல முட்டைக்கறி வச்சிருக்கா. ஃபுல்லா தேங்காய் பால் வச்சிருக்காங்க. அதாவது செய்யும் போதே பாத்தீங்கன்னா வாசனை அப்படி கமகமகமன்னு அடிக்குது. அப்பவுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டெம்ப்டா இருந்துச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் வந்து வச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம். வீட்டில் செஞ்ச இடியாப்பம் தான். ஓகேங்களா? எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். செம்மையா இருக்கும். செம்மையா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து இடியாப்பத்துக்கு தான் சாப்பிடணும் கிடையாது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி நீங்க வந்து சாதத்துக்கு கூட சுட சுட சாதம் செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா. உண்மையிலேயே சொல்றேன். அடுத்த வாய் எப்போ வைப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெம்ப்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஏகேபி கிச்சன் கிளாட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.